அவருடைய கிரியைகளை அனுபவிக்கணுமா, அனுபவிக்க கூடாதா? அவருடைய கரம் விரித்து போயிருக்கீங்க. என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. என்னிடத்தில் வாருங்கள் மாத்திரம் சொல்ல, என்னிடத்தில் கேளுங்க, வரும் காரியங்களை குறித்து கேளுங்க. என் பிள்ளைகளே, அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு அதை சொல்ல முடியுமா? நல்லா கவனிங்க. பிள்ளைங்க தான் கேட்கணும். நீ தானே பெத்த, புரிஞ்சுதான் புரியும் உங்களுக்கு. நீ தானே பெத்த, நீ தான் சாப்பாடு போட்டாகணும். நான் வேலைக்கு போடணும் போலியோ, படிக்கணும் படிக்கலையோ, நீ தான் சாப்பாடு போட்டணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க. நீங்க சொல்லுங்க, என் கிரியைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்றா. என் கரம் உனக்காக விரிஞ்சிருக்குன்னு சொல்றா. சகலத்தையும் சம்பளமாய் கொடுக்கிற தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக போகிறது. கேட்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால்தான் சொல்றாரு, நீங்க வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள்.